யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, எப்படி வாழ்கிறது, எப்படி வாழக்கூடாது அப்படின்னு டெய்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் மிதுன ராசி இன்றைக்கும் இருக்கிறோம். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருந்தால் தான் நம்ம பல உஷார் பேர்வழிகள்டேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்போ உஷார் பேர்வழிகள் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க, ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும், யாரால் பகை ஏற்படும், யாரால் துரோகம் ஏற்படும், அந்த யாரால் அதிர்ஷ்டம் ஏற்படும், இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இது நடக்கும், அது அடுத்தது நடந்திருக்கணும், இல்லை நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் இந்தந்த ராசிக்காரர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருந்தோம்னா மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சந்திப்புகள், மிகப்பெரிய வரலாறை படைக்க முடியும், மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து விலக முடியும். இது அம்மன் அம்பாள் அபிராமியோடைய வாக்கு. இப்போ நம்ம உள்ளே வரோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும். ஏன் இது நம்மளால் முடியாது, ஏன் இது நமக்கு வராது, ஏன் நாம் இதை செய்யக்கூடாது, இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு ராசியில் மிதுன ராசி உண்டு. அதே நேரத்தில் ஒரு தொய்வு வந்துருச்சு, தோல்வி வந்துருச்சுன்னா அதை அப்படியே கடந்து போக முடியாது. ஏன் நடந்தது, இதுதான் மற்ற ராசிக்கு மிதுன ராசிக்கு இருக்கிற அறிவு புரட்சி நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது மெர்க்குரி அப்படிங்கிற கிரகம். அப்போ என்னென்னா ரொம்ப நுணுக்கமாக யாரை நீங்கள் சந்தித்தாலும், யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கள நுண்ணியமாக கவனிங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஹிண்ட் எடுத்துக்குங்க, அவங்கள்ட்டேருந்து ஒரு நல்லதை எடுத்துங்க, கெட்டது வேண்டாம். அந்த கெட்டதை பார்த்துட்டு அந்த கெட்டதை நம்ம செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்க. இதை தான் கடவுள் உங்களுக்கு கண்ணில் காட்டிக்கிட்டே இருப்பார் மிதுன ராசிக்கு. அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்கு சில பகையை யார் ஏற்படுத்துவா, நம்மளா சும்மா இருந்தால் கூட நம்ம மேலே ஒரு பகையை யார் ஏற்படுத்துவான்னா கன்னி ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் உங்கள் மீது மறைமுகமான விமர்சனங்களை தொடுப்பாங்க. சில நல்ல பேசுகிற மாதிரி பேசி பகையை உண்டாக்கிடுவாங்க. நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி தூண்டி நம்மளை ஏதாவது இழுத்து விட்டுருவாங்க. நம்ம ஏதாவது சிரமத்தில் கடனில் போய் சிக்கிக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட உண்டு. ஆக கன்னி ராசி மீனராசிக்காரர்கள் உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். உங்கள் பேச்சு, உங்கள் புத்திசாலித்தனம் அதையே நீங்கள் பல பேருக்கு பொறாமையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னம்மா டேலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு மிதுன ராசியை பார்ப்பாங்க. என்ன புத்திசாலியாக இருக்காங்க, எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டிருப்போம், ராத்திரி பகலாக யோசனை பண்ணியிருப்போம், 4 பேர் காலில் விழாத குறை. ஆனால் நம்ம காரியத்தை நடத்தணும்னு எப்படி இவங்க ஒரு ஆள் இதை பண்ணாங்க அப்படின்னு அது மற்றவர்களுக்கு பொறாமையை உண்டாக்கும். இந்த கண் எரிச்சல், கண் திருஷ்டி, பொறாமை இது அதிகமாக உடல் உபாதைகள் இது மிதுன ராசிக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் எதையுமே காதும் வச்ச மாதிரி செய்கிறது தான் உத்தமம். நம்பகமானவர்களுக்கு மட்டும் நீங்கள் செய்வது தெரிந்தால் போதும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எதையும் செய்யாதீங்க. அது முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எச்சரிக்கையாக இருங்க. இவங்களால் ஏதாவது ஒரு மறைமுகமான விமர்சனங்களை தொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சில நேரங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் நிலைகுலைக்கிறதுக்கு, கருத்து மோதல்களை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் ரிஷபராசிக்காரர்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா மிதுனத்தை பொறுத்தவரை ராசிக்கு 12வது வீடு ரிஷபம். நம்ம என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்களா, அடுத்த வீட்டுக்காரவங்களா, தெரிஞ்ச வீட்டுக்காரவங்களா கூட ரிஷபராசிக்காரவங்க வருவாங்க. நல்லதை சொல்கிற மாதிரி நம்ம மனசுக்கு விரும்பாததை ஒன்று சொல்லிவிட்டு நம்ம மனசுலேயே குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நாம் குடும்பத்தில் சண்டையை போட்டுக்கிட்டு நாறிக்கிட்டு இருப்போம். அப்போ ரிஷபராசிக்காரர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த காரியத்துக்குள்ளே இறங்கணும். ஸோ அன்பு உறவுகளே, மிதுன ராசிக்காரர்களே, அவ்வளோ சாதகமாக இந்த உலகத்தை சாதாரணமாக எடை போட்டுடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்துருக்களையும் வெல்றதே பெரிய விஷயம். சத்ரு சம்ஹார ஹோமம் நிறைய பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பண்ணணும் சத்ரு சம்ஹார ஹோமம். அப்படி இல்லைன்னா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி பண்ணணும். ஏதாவது ஹோமங்கள் அது மாதிரி நடந்தால் போய் கலந்துக்குங்க, நல்லது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் பண்ணுவாங்க, நான் முதல்ல சொன்னது பகை யாரால் வரும்னு. இப்போ யார் துரோகம் பண்ணுவாங்க, நண்பர்கள் வேஷத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் துரோகம் பண்ணுவார்கள். உங்களை இங்கே ஒன்று பேசுவாங்க, அங்கே ஒன்று பேசுவாங்க. எந்த நண்பர்களும் உங்களுக்கு சாதகமாக பேச மாட்டாங்க. உங்கள் திறமை ஒன்று தான் உங்களோடு சேர்ந்து வரும்.
அதாவது எனக்கு இன்றைக்கி நீங்கள் யூஸாக இருக்கீங்க, அதனால் உங்களை பற்றி அவர் நல்ல மனுஷப்பா அப்படின்னுவேன். எனக்கு இதே வாயி நான் வந்து உங்களை வளர்கிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமாங்க, என்ன திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமாங்க அப்படின்னு நான் தான் சொல்லியிருப்பேன். இதை மிதுன ராசி காதில் கேட்டிருப்பீங்க, இது காதில் வந்து விழுந்திருக்கும். ஆனால் அப்படி உள்ளவங்களை நீங்கள் பகிச்சிக்கக்கூடாது. அவன் துரோகின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதில் முக்கியமாக. சார் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இவர் இருக்கார் சார், நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் சார் நான் எல்லாத்தையுமே பகிர்ந்துப்பேன். இந்த கதையெல்லாம் வேண்டாம். கடவுள்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கு தங்கம், கடவுள்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கு. யாராவது உனக்கு கூட்டணியில் உன்னை போட்டு அவன் வந்து அவனுடைய ஏமாத்து வேலையை உனக்கு கற்றுக் கொடுத்து மேலிடத்தில் உனக்கு கெட்ட பேரையே உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. கவனமாக இருங்க தங்கங்களா. அதே மாதிரி உங்கள் ரகசியங்களை அதிகமாக தெரிந்தவர்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அதுவும் முக்கியமாக தொழில் சூட்சமங்கள். தொழிலில் 10 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், கடவுள் அதை கொடுப்பார். ஒரு மனுஷனை கவர் பண்ணுறதுக்கு என்ன பிளானுங்கிறது கடவுள் கொடுப்பார். இதுதான் நீ வாங்கின வரம். அந்த வரத்தை பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சிரிப்பவர்கள், மனசில் பொறாமை வைத்திருப்பார்கள். நல்ல கவனிங்க. உங்கள் பக்கத்தில் இருந்து யாராவது கெக்கப்புக்கேன்னு சிரிக்கிறான்னு நினைக்காதீங்க. அவன் இல்லை, ரொம்ப உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சிரிப்பான் பாருங்கள், அவன்லாம் உஷாராக இருங்க. அவங்ககிட்டலாம் அவன்லாம் உங்களை வச்சு செய்ய போகிறான்னு அர்த்தம். நல்லா புரியுதுங்களா நான் பேசுகிறது என் தங்கங்களா, மிதுனராசி பிள்ளைகளா? அப்போ நண்பர்கள் வேஷத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருங்க. உங்கள் ரகசியத்தை பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துங்க. அதுவும் ரகசியம் தெரிந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லி காட்டி கொடுத்துடாதீங்க. அதிகமாக உங்கள் பக்கத்தில் எவனாவது சிரித்து பேசுகிறான், உங்களை ஊக்குவிக்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அவன் உங்கள் மேலே மிகப்பெரிய பொறாமையை வச்சுருப்பான். இந்த பொறாமை என்ன பண்ணும், இந்த ஆமை என்ன பண்ணும், பொறுமையாக வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இந்த பக்கத்தில் சிரித்து நம்மள்ட்ட பேசிக்கிட்டு நம்மளை ஊக்குவிக்கிறவன் பொறுமையாக நம்மளை அட்டாக் பண்ணுறான்னு அர்த்தம். ரொம்ப குறிப்பாக ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரே வேலை ஒரே தொழில் இதுதான் நீங்கள் வந்து செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அதுதான் அந்த வளர்ச்சியை மற்றவங்களுக்கு தாங்க முடியாது. எப்படி சார் இவர் இப்படி டெடிக்கேட்டிவாக இருக்கார்? மிதுன ராசினா டெடிக்கேட்டிவ். ஒரே வேலை பார்க்குறாங்க, ஒரே தொழில் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து 10 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அதை பார்த்தே உங்களை மற்றவங்க தாங்கவே முடியாது. இதுதான் உங்களோட வளர்ச்சி. அதை பார்த்து மற்றவங்க தாங்க முடியாது. இங்கே தான் பிரச்சனைகள் உருவாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசாதீங்க. இன்னிலேருந்து சபதமே எடுத்துங்க. அது மாதிரி உடனே யாரையும் நம்பாதீங்க. இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு துரோகம் வரக்கூடியதற்கான வாய்ப்புகளை சொல்லிட்டேன். அதிர்ஷ்டம் எந்த ராசியினாலும் எனக்கு அதிர்ஷ்டம் வரும். துலா ராசியை நம்பலாம். துலா ராசிக்காரர்கள் நல்ல வழிகாட்டுவாங்க, சமநிலைக்கு உங்களை கொண்டு போவாங்க. ஆனால் எல்லா ராசிக்காரர்கள்ட்டையும் எங்கே எவ்வளோ தூரம் பயணம் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் பயணம் பண்ணணும். அதை தாண்டி பயணம் பண்ணாலும் ஆபத்து தான். உத்தரவு கவுளி அடிக்குது, சத்தம் கேட்குதா? ஆமாம். துலா ராசி, கும்பராசி, சிம்ம ராசி, இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, உங்கள் புகழுக்கு காரணமாக இருப்பாங்க, உங்களுக்கு உயர்வுக்கு காரணமாக இருப்பாங்க, புதிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க, வளர்ச்சியை கொடுப்பாங்க, நல்ல வழிகாட்டுவாங்க. என்ன ஒன்றே ஒன்று, உங்களை துரோகம் பண்ணுறானோ இல்லை இவனால் உங்களுக்கு ஒரு சகாயம் ஏற்படும். துலாம், கும்பம், சிம்மம் இந்த ராசிக்காரர்களால் மிதுன ராசிக்கு என்ன ஆகும் அப்படின்னா சகாயம் ஏற்படும். உங்களை சந்தோஷமாக சொல்லுவாங்க, உங்களை பெருமைப்படுத்துவாங்க, உங்களை வந்து ஆதரவு கொடுப்பாங்க, நம்பலாம். இவர்களால் உங்கள் வாழ்க்கையில் கணிசமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும், பெருமைப்பட முடியும். அதுமாரி குடும்பத்தில் அண்ணன் அக்கா இவங்க உங்களை உயர்த்துவாங்க. இது ஒரு நல்ல உறவு. அண்ணன் அக்கா, மிதுன ராசிக்காரர்களுக்கு அண்ணன் இருந்தாலோ அக்கா இருந்தாலோ அவங்க உங்கள் மேலே ரொம்ப ஒரு பாசத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் அண்ணன் நேரடியாக பாசத்தை காட்ட மாட்டான்னா அண்ணன் பொண்டாட்டியாக இருக்கலாம் காரணம். அக்கா நேரடியாக காட்ட மாட்டான்னா அக்காவோட புருஷனாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. இந்த உறவுகள் உங்கள் மேலே, அதுமாரி மாமா, வயசில் பெரியவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்துவார்கள். மாமாங்கிற உறவு, யாராவது பெரியவர்கள், நல்ல மரியாதைக்குரிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் நம்பலாம். அதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு உறவு. இந்த காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். இப்போ தான் ரொம்ப முக்கியம். சின்ன பரிகாரம் தான் சொல்லித்தரேன். இவ்வளோ நாளை கேட்டதை விட பரிகாரத்தை கேளுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். புதன்கிழமை பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டு, க்ரீன் கலர் புதன்கிழமைனா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி செடி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். துளசிக்கு
தினசரி தீபாராதனை எல்லாம் காட்டுங்க. அதில் புதன்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. புதன்கிழமை துளசி செடி வழிபாடு பண்ணுங்க. ஓம் புதாய நமக அப்படின்னு 17 டைம்ஸ் சொல்லுங்கள். 17 தடவை. புதன் தசை 17 வருஷம். 17 டைம்ஸ் புதாய நமக. முடிஞ்ச 9 தடவையாவது சொல்லுங்கள். ஓம் புதாய நமக. அடுத்தது என்ன பண்ணுங்க, நீங்கள் முடிஞ்சதுன்னா நீங்கள் பச்சை கல் போடலாம். மரகத கல்லுன்னு சொல்லுவாங்க, மரகதம் பச்சை, இந்த கல் போடலாம். மனத்தெளிவு பாதுகாப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும்? சனிக்கிழமையும் புதன்கிழமையும் பெருமாளை கும்பிடணும். நாராயண 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 நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. நாராயணனை வழிபாடு பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க. நாராயண 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 மந்திரம் நிறைய சொல்லுங்க. சும்மா நடக்கும்போது சொல்லுங்கள், உட்காந்துருக்கும் போது சொல்லுங்கள். எல்லா பகையும் வெல்ல முடியும், துரோகத்தை வெல்ல முடியும். புதன்கிழமையில் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 17 டைம்ஸ் 17 தடவை சொல்லுங்கள். குறைந்தது 9 தடவை சொல்லுங்கள். அவசியமாக புத பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். பெருமாள் அனுகிரகத்தை கொடுப்பார். துளசியை வழிபாடு பண்ண மனசு தூய்மையாகும். எல்லார் இடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும். சொன்னதை மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பகை துரோகிகளை வெல்ல முடியும், அதிர்ஷ்டத்தை அள்ள முடியும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.